1000 பேரை வெல்வதைக் காட்டிலும் மிக மிக சிறந்தது உன் மனதை நீ வெற்றி கொள்வதுதான். உன் மனதை நீ வெற்றி கொண்டாலே போதும், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே தீரலாம். ஜெய் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதுதான், ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். அவற்றையெல்லாம் தான் நாம் அனைவரும் விதி என்று சொல்கிறோம். உன் வாழ்க்கையில் விதி என்றால் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் வரும் நல்லது கெட்டது, உன் வாழ்நாளில் தினம் தினம் அசையும் அசைவு கூட, அந்த அசைவு கூட ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதாகத்தான் இருக்கும். ஆனாலும் கூட ஒரு வாக்கு கூட நம் வாழ்க்கையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகளே இல்லையே என்ற அச்சம் கூட உன் மனதில் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என் தங்கமே. சாயப்பா எனக்கு நல்லது செய்வார்தான், வாக்கு கண்டிப்பாக பொய்யாகாது. ஆனாலும் எத்தனை நாட்கள், எத்தனை வாரங்கள், எத்தனை வருடங்கள் தான் நான் காத்து கொண்டே இருப்பது என்ற கேள்வியும் எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது என் பிள்ளையே. என் பிள்ளையே, உன் சாயப்பா ஷீரடி சமாதியிலிருந்து பொய்யுரைக்க மாட்டேன். இதை கேட்கும் நொடி முதல் சில நல்ல அறிகுறிகளை உணர்வாய் நிச்சயமாக. இது என்னுடைய வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இந்த சத்திய வாக்குகள் நிச்சயமாக உன் வாழ்வில் பலிக்கும். அதற்கான அறிகுறியை நீயே உணர்ந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உனக்கான அந்த அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். இதோ இப்பொழுதுமே உனக்கான வாக்குகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீயும் போதுமானவரை காத்திருந்து விட்டாய், போதுமானவரை பொறுமையோடு காத்திருந்து விட்டாய். உன் பொறுமைக்கான பரிசு, உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன். இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நானே வந்து உன் வேலைகளை உனக்கு முன்பாகவே முடித்து தருவேன். உன்னுடைய கர்ம வினைகளிலிருந்து உன்னை காப்பேன். உன் கர்ம வினைகளில் இருக்கும் வலிமைகளை நான் எடுத்துக்கொண்டு உனக்கு அதற்கான பயிற்சியை, அந்த கர்ம வினைகளால் வரும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இது வெறும் வார்த்தையல்ல, உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். இனி வரும் காலமெல்லாம் உன்னுடைய கை ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து சிலர் அவர்களை அறிமுகம் செய்து கொள்ள உன்னை தேடி வருவார்கள். நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியத்துப்பட்டு அதிசயத்து நிற்கப் போகிறாய். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்திவிட்டார் சாயப்பா என்ற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து நிச்சயமாக வரும். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருந்தாயல்லவா? அழாதே என் பிள்ளையே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலையில்லாமல் தயக்கமில்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னாலேயே வடிவமைக்கப்பட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். 8 திக்கிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உனக்குள் நான் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்ற கவலை உனக்கு எதற்கு? என்னுடைய கரங்களை இறுக பற்றிக்கொள். கவனமாகவும் அதீத கவனமாகவும் என் கைகளை பிடித்துக்கொள். யாருமே இல்லை என்ற எண்ணம் மட்டும் உன் மனதில் வரவே கூடாது.
அது மிக மிக தவறான எண்ணம், ஆபத்தான எண்ணமும் கூட. உன்னுடைய அனைத்து சுமைகளையும் என்னிடம் இறக்கி வைத்து விட்டாய் அல்லவா? பின் ஏன் இவ்வளவு குழப்பத்தோடு இருக்கிறாய்? உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சுமைகள் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் இருப்பதே இல்லை. நன்றாக சிந்தித்துப் பார். உனக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு அது பெரியதாக தெரியும். மற்றவர்களுக்கு பெரியதாக நினைக்கும் பிரச்சனை உனக்கு கடுகளகாக தெரியும். இது அவரவர் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் அமைந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளை நீ எதிர்த்து நின்றால்தானே அதில் வெற்றி காண முடியும். சோர்ந்து போய்விடாதே என் குழந்தையே. உன் கனவிலும் சரி நினவிலும் சரி என் கைகளை இறுக பற்றி கொண்டிருப்பது போல உன் கற்பனையை வளர்த்துக்கொள். உன் மனதிற்குள் ஒரு புது தெம்பு இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இருந்து பார். உனக்கு வரும் தடைகளையும் கெடுதல்களையும் நான் தவிர்த்து விடுவேன். நீ செல்லும் பாதையில் மோசமான மனிதர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீ செல்லும் பாதையில் பல தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து நீ பயந்து அஞ்சி ஒரே இடத்தில் நின்றுவிட்டால் உன் பயணத்தை யார்தான் தொடர்வது? உன்னுடைய இலக்கை யார்தான் அடைவது? வெற்றி என்னும் மகுடத்தை யார்தான் சூடுவது பிள்ளையே? அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் வந்து கொடுப்பேன். உன்னுடைய மனதால் என் சாயப்பா என்னோடு வருகிறார், நான் அவர் கைகளை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன். என்னப்பா என்னோடு வரும்போது எந்த தடைகள் வந்தாலும் என்னதான் தடைகள் வந்தாலும் நான் அதை வீறு நடை கொண்டு வெற்றி மகுடம் சூடுவேன் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே உச்சரித்து கொண்டே பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ராஜ யோகத்தை உன் வாழ்வில் நான் உனக்காகவே பரிசாகவே அளிப்பேன். இதே நம்பிக்கையோடு சென்று கொண்டே இரு. பிறகு பார், இதுவரை உன் கண்களில் பார்த்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிவிடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை நீயே உற்று நோக்க கற்றுக்கொண்டால் போதும், வாழ்வே உனக்கு வண்ணமயமாக மாறும். உன்னை நீயே முதலில் கவனமாக பார்த்துக்கொள். உன்னிடம் இருந்து நிறையவே கற்றுக்கொண்டாலே உன் வாழ்வு உனக்கு வண்ணமயமாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். நாம் எதை தேடினாலும் அதை முதலில் நமக்குள்ளேயே தேட வேண்டும். அப்படி தேடினால் நமக்கானது நிச்சயமாக நமக்குள்ளேயே கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை. சாயிராம் சாயிராம். ஒரு நாட்டில் ஒரு அரசர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் மனதில் ஒரு விதமான வெறுமை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. அவரிடம் கேட்டதை விட அதிகமாகவே நிறையவே இருந்தது. உணவாகட்டும், செல்வமாகட்டும், பொருட்களாகட்டும், கூப்பிட்ட குரலுக்கு உதவி வருபவர்களுக்கு ஆளுகளாக இருக்கட்டும், இப்படி எல்லாம் இருந்தும் கூட எதுவுமே இல்லாததைப் போல ஒரு விதமான வெறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த அரசர். தன்னுடைய மனதில் ஒரு விதமான வெறுமை இருந்து கொண்டே இருக்கிறதே. வாழவே பிடிக்கவில்லை. இந்த வாழ்க்கையை எதற்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் அடிக்கடி ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த வாழ்க்கையை நாம் வாழவே வேண்டாம், நம் வாழ்வை நாமே முடித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய ரதத்தில் ஏறி இமயமலை நோக்கி பயணம் செய்கிறார் அந்த நாட்டின் அரசர். அப்படி சென்று கொண்டிருக்கும் வழியில் ஒரு துறவி ஒருவர் ஒரு மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருப்பதை அந்த அரசர் பார்க்கிறார். அந்த மகான் அமைதியாக இருந்தாலும் அவரிடம் ஒரு தெய்வீக தன்மையும் தேஜஸும் இருப்பதை அந்த அரசர் பார்க்கிறார். அவர் அமைதியாக இருந்தும் கூட அவரிடம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அந்த அரசர் மனதில் உதிக்கிறது.
வாழ்வை முடித்துக்கொள்ளலாம் என்று முடிவு எடுத்து பயணம் செய்து கொண்டிருந்த அரசர் அந்த துறவியை பார்த்ததும் அவரிடம் சற்று பேசலாம் என்று தன்னுடைய ரதத்தை திருப்பிக் கொண்டு துறவியை நோக்கி செல்கிறார். ரதத்தை ஒரு ஓரமாக நிறுத்தி வைத்துவிட்டு அந்த துறவியை நோக்கி செல்கிறார். அப்பொழுது அந்த மகான் கண்களை திறந்து பார்க்கிறார். அப்பொழுது அரசர் வணக்கம் செலுத்திவிட்டு, நான் இந்த நாட்டின் அரசர். எனக்கு சமீப காலமாக ஒரு விதமான வெறுமை என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும்? வாழ்க்கை வாழ்வதற்கான அர்த்தம் என்ன என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் இந்த வாழ்க்கையை அப்படி நாம் ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்று இமயமலையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். வழியில் உங்களை பார்த்தேன். உங்கள் முகத்தில் ஒரு புதுவிதமான தெய்வீக தன்மையும் தேஜஸும் இருந்திருந்ததால் நான் உங்களிடம் சற்று உரையாடிவிட்டு செல்லலாம் என்று உங்கள் பக்கம் வந்திருக்கிறேன் என்று நடந்தது அனைத்தையும் கூறி முடிக்கிறார் அந்த அரசர் அந்த மகானை பார்த்து. அந்த மகான் அரசர் கூறுவது அனைத்தையும் காதால் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர் கண்கள் என்னவோ அரசனை கால்களில் இருந்தது. அரசருக்கு குழந்தை பருவத்திலிருந்தே கால்கள் ஆட்டுவதை பழக்கமாக வைத்திருந்தார். என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் தங்கள் கால்களை ஆட்டுவதை கவனமாகவே வேலையாகவே வைத்திருந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த மகான் அந்த அரசரை பார்க்கும் பொழுது அரசர் மகான் தன் கால்களை பார்க்கிறார் என்று தெரிந்து கொண்டதும் உடனே ஆட்டுவதை நிறுத்திவிட்டார். உடனே அந்த மகான், எத்தனை நாட்களாக தங்கள் இந்த கால்களை ஆட்டும் பழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே அரசர், நான் பிறந்ததிலிருந்து இந்த பழக்கம் என்னோடு இருக்கிறது, நான் ஆட்டிக்கொண்டே இருக்கிறேன் என்று கூறினார். அது சரி, இப்பொழுது அந்த ஆட்டத்தை ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று அந்த துறவி மீண்டும் கேட்க, நீங்கள் நான் கூறுவது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஆனாலும் உங்கள் கண்கள் என் கால்களில் இருந்ததை நான் கவனித்துவிட்டு உடனே என் ஆட்டத்தை நிறுத்திவிட்டேன் என்று கூறினாராம் அரசர் அந்த மகானிடம். இதை அனைத்தையும் கேட்டுவிட்ட அந்த மகான் அப்பொழுது சொன்னார், இது மாதிரிதான் நம்மளுடைய மனதும் இருக்கிறது. அனைத்துமே நம் மனதிடம் இருக்கிறது. ஆனால் நாம் தான் அதை உற்று நோக்காமல் எதற்காக வாழ்கிறோம் என்ற எண்ணத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த மகான் கூறினார். நம் அனைவரின் மனதை நாம் முதலில் கவனிப்பதே இல்லை. சந்தோஷம், அமைதி, நிம்மதி என்று அனைத்தையும் வெளியே போய் தேடிக்கொண்டிருக்கிறோமே தவிர அது நம் மனதில் இருக்கிறது என்பதை யாருமே உணர்ந்தவும் இல்லை, அறிந்து கொள்ளவும் விருப்பமில்லாமல் தான் இருக்கிறோம் என்று அந்த துறவி அந்த அரசரை பார்த்து கூறுகிறாராம். நம் மனதை நான் எப்பொழுது உற்று நோக்க ஆரம்பிக்கிறோமோ அன்ற நிமிடத்திலிருந்து நாம் தேடுவது எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்று கூறினார் துறவி. இதை கேட்டவுடன் அந்த அரசருக்கு ஒரு புது தெளிவு வந்ததை அவரை உணர்ந்து கொண்டார். நாமே நம்மை நோக்கி கொண்டாலே வாழ்வின் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும் என்ற தெளிவும் பிறந்துவிட்டது அந்த அரசருக்கு. நாமும் நம் மனதை உற்று நோக்க ஆரம்பித்தால், உற்று நோக்க கற்றுக்கொண்டால் நம் வாழ்வும் வண்ணமயமாகவே இருக்கும், வண்ணமாகவே நிரம்பி இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எதையுமே வெளியில் தேடி அலைவதை நிறுத்திவிட்டு நம்மிடம் இருப்பதை நாம் உற்று நோக்கிக் கொண்டால், கவனமாக அதை பார்த்து கொண்டாலே போதும், நம் வாழ்க்கையை கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணமே நம் வாழ்க்கையை நம்மை உயர்த்தி செல்லும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வைக்கும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே நாம் பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாதே, அது உன்னையே சிதைத்துவிடும். கண்ணை திறந்து பார், அந்த கஷ்டத்தை நிச்சயமாக நீ வென்றே காட்டிவிடலாம். இறைவன் உனக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் கூட உனக்காக ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை.
உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்ல நல்ல மாறுதல்களாகவே நடக்கும். இதுநாள் வரை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் உன் சாயிதேவா. நான் என்னதான் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்தும் வழியை உனக்கு கூறினாலும், வாய்ப்பை வழங்கினாலும், சந்தர்ப்பத்தை உன கைகளில் வந்து கொடுத்தாலும், அந்த இடத்தில் அந்த வழியில் நீதான் உன் பாதங்களை பதித்து நடக்க வேண்டும். மற்றவர்கள் யாராவது வரவேண்டும், நம் கையை பிடித்து அந்த வழியில் நடத்தி செல்ல வேண்டும், நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நினைப்பதை அடியோடு மறந்துவிடு குழந்தையே. வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் வரும்பொழுது அதை பக்குவமாக, நம்பிக்கையாக, தைரியமாக எதிர்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் வெற்றிகரமாக நீ எட்டி பிடிக்க முடியும். வாய்ப்புகள் நமக்காகவே வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்த யாராவது உதவுவார்கள் என்று நினைத்து நினைத்து சிந்தித்தே உன் வாழ்க்கையை அதிலேயே தொலைத்து விடாதே. வாய்ப்பை நீயே உருவாக்கு. முதலில் உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும், அதில் எப்படி தன்னம்பிக்கையாக நீ நடக்க வேண்டும் என்பதெல்லாம் உன் மனதிற்கு புலப்படும். பின்புதான் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்படி தேடலை நீ ஆரம்பித்தாலே உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும், உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். என் குழந்தையே, எதற்குமே வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஆகவே என் குழந்தையே, உனக்கான தேடலை துவங்கு. உன் சந்தர்ப்பங்களெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும்படி நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய கண்மணிக்காக இதை கூட செய்யாமல் உன் அப்பா அப்படியே இருந்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். என் கண்மணியின் நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். போராட்டமே வாழ்க்கை என இருந்து விடாதே. உனக்கான வழியை கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து அதில் வெற்றிக்கொள். உனக்கு துணையாக நான் இருப்பேன். வருவது வரட்டும் குழந்தையே, விட்டு விடாதே. சாயப்பாவை உறுதியாக பற்றிக்கொள். அனைத்தும் உனக்கு சாதகமாக அமையும். ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகிறதா? அப்படி தெரிந்தால் தற்போது உள்ள நிலை கூட உனக்கு கடினமாகத்தான் தெரியும். ஆனால் இப்பொழுது உனக்கு நடக்கும் போராட்டங்களை நீ எப்படி எதிர்கொள்கிறாயோ, எப்படி தாண்டி வருகிறாயோ, அதில்தான் உன் வெற்றிக்கான வழியும் உன் கண்களுக்கு தென்படும். என் பிரியமான குழந்தையே, உன்னுடைய கர்மா, மாயை, விதி இவை மூன்றுமே எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். நல்லது தீயதை தீர்மானிக்கும். இதை பொறுத்தே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் சறுக்கலும் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் வாழ்வில் உள்ள மனதில் உள்ள மன தைரியமும் மன நம்பிக்கையும் அப்படி தீர்மானிக்கும் பொழுது அவர் எதிர்கொள்ள வேண்டிய திருப்பங்கள், அவர் எடுக்க போடும் முடிவுகளை பொறுத்தே அந்த வழி வெற்றியின் நோக்கை எட்டி செல்லும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் வரும். போராடும் விதமும் ஒவ்வொருவருக்கும் மாறுதலாகவே இருக்கும். நீ சாயின் பிள்ளை அல்லவா? உனக்கு போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், சோதனைகள் வரும். ஆனால் கடைசியில் எல்லாம் சுகமாகவே முடியும். விபரீத ராஜயோகத்தை இன்னும் சற்று நேரத்தில் நீ பெறப்போகிறாய். நீ அப்பாவின் பிள்ளைதானே? உனக்கு ராஜயோகத்தை வழங்காமல் வேறு யாருக்கு நான் வழங்குவேன் குழந்தையே? என் பிரியமான குழந்தையே, வாழ்க்கை என்பதே சக்கரம் போல எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்று சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சக்கரத்தில் ஒன்று மேலோக்கி இருந்தால் மற்றொன்று கீழ் நோக்கித்தான் இருக்க முடியும். இப்படியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நீயும் நல்ல சிந்தனையில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் உன் சாயி தேவாதான். இது நமக்கு தேவைதானா என்பதை முதலில் யோசித்துப்பார்.
இப்படியே மனக்குழப்பத்தோடும் மனக்கலக்கத்தோடும் புலம்பிக் கொண்டும் வருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கெடப் போவது உன்னுடைய மன நிம்மதி மட்டுமே. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதை பாதிக்கும் அளவிற்கு ஏன் உன்னுடைய மனதை சக்தி இல்லாமல் வைத்திருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் உன் வாழ்க்கையை நினைத்து நீயே ஏன் கவலைப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கான மிகப்பெரிய உதவியை நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு அளிப்பேன். உனக்கான அந்த நல்ல வாய்ப்பை உன் கண்களுக்கு காட்டுவேன். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். வேறு யாருக்கும் அது செல்லாது. குழந்தையே, நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. நாள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வந்துவிடு. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்பதை நினைத்துக்கொள், புரிந்து கொள். நிச்சயம் நீ பூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய். நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. நீ மனமுடைந்து போகும் அளவிற்குத்தான் சோதனைகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. அந்த சோதனைகளையெல்லாம் தூசாக நினைத்துக்கொள். என் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் அழைத்து செல்வேன். அந்த பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். நிச்சயமாக உனக்கான அந்த நல்ல நாள் இதோ இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறது குழந்தையே. வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வென்றே விடலாம். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் என்று எல்லா செல்வ நலன்களையும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழலாம். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு என் கண்மணியே. உன் மனதில் எப்பொழுதும் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் மனதில் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால், நீ கண்ணீர் சிந்தினால் உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வேதனையாகத்தான் இருக்கும். கண்ணீர் தான் வரும் என்பதை முதலில் புரிந்து கொள். நீ வேதனைப்பட்டாலோ, நீ கண்ணீர் விட்டாலோ உன் சாயப்பா சிலை போல் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்துவிடு. உன் அப்பா அப்படியல்ல என் பிள்ளையே. என் பிள்ளைகள், என்னுடைய பாசமான பிள்ளைகள் வருத்தப்பட்டால் உன் அப்பாவிற்கும் நிச்சயமாக வலிக்கும் என்பதை புரிந்து கொள். அதன்படி புரிந்து நடந்து கொள். அதை மீறி உனக்கு தவறாக ஏதாவது செய்வேனா என்று நீயே யோசித்துப்பார். காயப்படுவது நீ மட்டும் அல்ல என் குழந்தையே. நானும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ காயப்பட்டால் உன் மனதை காயப்படுத்தும்படி நான் ஏதாவது செய்வேனா? நீயே சற்று சிந்தித்துப்பார். அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள உன் மனதில் தெம்பு இல்லை என்றால் அப்படியே நான் உன்னை விட்டு விடுவேனா? சற்று யோசித்துப்பார். அப்படியாப்பட்ட அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ, துன்பப்படுத்தினாலோ, காயப்படுத்தினாலோ அந்த வலிகளுக்கு நானே மருந்தாக இருப்பேன் என் பிள்ளையே. சோகங்களையும் அந்த வேதனைகளையும் உன்னில் ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி போக பக்குவம் உன் மனதில் முதலில் இல்லை. அதனால்தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த நல்ல விஷயத்தை பற்றி உனக்கு புரிய வைக்கவே, உன்னை பற்றி உனக்கே அறிய வைக்கவே, உன் வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்வதற்காகவே நான் இதை மாதிரி சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில். அதனால் அப்பா எனக்கு கஷ்டத்தை தந்துவிட்டார், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை, அப்பா என் வாழ்க்கையை மீட்டெடுக்கவே இல்லை என்று தவறாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையை சீர் செய்யத்தான் நான் சில சோதனைகளையும் சில பரீட்சைகளையும் வைத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. அப்பா உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு கண்ணீர் வரவழைக்கும் செயலை நிச்சயமாக செய்யவே மாட்டேன். உன் மனம் வேதனைப்படும் பலவளுக்கு நான் எந்த செயலையும் நிகழ்த்தவும் மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் மனம் என்பது கோட்டை போல இருக்க வேண்டும்.
மிக கம்பீரமாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தை உன் மனதில் முதலில் கொண்டு வா. நான் தான் அதற்கு சில சோதனைகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் மனதை உனக்கு பலப்படுத்தவே இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே. அதனால்தான் உனக்கான அஸ்திவாரம், உன் மனதிற்கான அஸ்திவாரத்தை நான் போட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் கோட்டையைப் போல ராஜ கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் முன்னிலையில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை கோட்டையில் கோபுரத்தில் உட்கார வைப்பேன்.